தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது நாளை வெளியிடப்படுகிறது என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்போதைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். பவித்ரா, நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருப்பது, வழக்கம் போலவே என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என்று அவர் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை தொடங்கியிருக்கிறார். சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய நாள் தான் ஆகஸ்ட் 22 என்று அவருடைய ரசிகர்களுக்கும் தோழர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த கடிதம் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய அடையாளமாக கொடி அறிமுகமாக இருக்கக்கூடிய நாள் தான் நாளைய தினம் ஆகஸ்ட் 22 என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகும் நம் வீர கொடியையும் வெற்றி கொடியையும் நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கொடி பாடலை வெளியிட்டு கழக கொடியினை ஏற்றி வைக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தற்போது அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இறுதியில் அவர் குறிப்பிட்டிருப்பது, நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி மாதம் தான் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து அவருடைய அரசியல் அப்டேட் என்பது அவருடைய சினிமா அப்டேட்டை விட சற்று காலதாமதமாக தான் வந்தது. இருப்பினும் கட்சி கொடி அறிமுகம் நாள் என்பது கடந்த சில வாரங்களாகவே பேசப்பட்டு வந்த நிலையில அது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் தற்போது அறிவித்திருக்கிறார். அந்த கொடி எந்த வண்ணத்தில் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் அமைந்திருக்கும் என்பன போன்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாவேக கட்சி நிர்வாகிகளிடையே அந்த எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் கொடியினை ஏற்றுவதற்கான ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பங்கேற்று அந்த கொடியினை ஏற்றி வைத்து ஒத்திகை பார்த்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 33 அடி உயரம் கொண்ட அந்த கொடி கம்பத்தில் அந்த கொடியினை ஏற்றி ஒத்திகை பார்த்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அதே மாதிரியான கொடியை தான் ஏற்றப் போகிறாரா, அல்லது கொடியினுடைய நிறம், கொடியில் இருக்கக்கூடிய அந்த வண்ணம் எல்லாம் மாறுமா என்பன போன்ற எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒன்று, அந்த கொடியில் வெள்ளை, மஞ்சள், நீலம் போன்ற நிறங்கள் எல்லாம் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரிடையே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது, சிவப்பு, மஞ்சள் இந்த கொடியில் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் என்றும், அதே போல நடிகர் விஜயனுடைய புகைப்படம் இடம்பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், வாகை மலர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த கட்சி கொடி அறிமுக விழா, அதோடு மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி பாடலையும் நாளைய தினம் அனைவரும் சேர்ந்து வெளியிடுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பு தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. எனவே நாளைய தினம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கழக கொடியினை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் அறிவிப்பையும் நடிகர் விஜய் கொடுத்திருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் பார்த்து வருகிறோம். பவித்ரா, தற்போதைய உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவா. நாளை முதல் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் மற்றும் நடிகருமான விஜய் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக முழுவதுமாக தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது நாளை காலை வெளியிடப்படும் என்று விஜய் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை மூலமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த தகவல்களையும் எமது தலைமை செய்தியாளர் வழங்கிட கேட்டோம்.